கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்தில் கூட அரசியல் கோட்பாட்டைத்தான் அவர் முன்வைத்தார். அவர் ஆன்மீக கோட்பாட்டை முன்வைக்கவில்லை. அன்றைய ஆட்சியாளர்களின் கோட்பாடுகளை விமர்சித்தார். ஆனால் அவர் கையாண்ட உத்தி ஆன்மீக வழிபாட்டு முறைகளாக இருந்தன. பேசிய அரசியல் அது ஆளும் சக்திகளுக்கு எதிரானதாக இருந்தது. அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு அந்த கோட்பாட்டை தந்தவரே கடவுளாகிவிட்டார். இவர்களெல்லாம் கடவுளின் தூதர்கள். ஆனால் கௌதம புத்தரே கடவுளாகிவிட்டார். பௌத்தம் எப்படி திரிபுவாதம் அடைந்திருக்கிறது நம் கண்முன்னால் என்பதற்கு இது ஒரு சான்று. நபிகள் நாயகம் கடவுளின் கடைசி தூதர். இதுதான் உலகமெங்கும் இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் நம்மை போல் பிறந்தார், நம்மை போல் வாழ்ந்தார், நம்மை போலே அவர் மறைந்தார், அவருக்கு திருமணங்கள் நடந்தன, அவருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். இவை அனைத்தும் வரலாறாக இருக்கிறது, புராணங்களாக இல்லை, வெறும் கதையாடல்களாக இல்லை. ஆனால் இறைவனின் தூதர், இறைவனால் அனுப்ப பெற்றவர், கல்வி அறிவு இல்லாதவர். ஆனாலும் அவர் மூலம் இறைவன் நமக்கு தந்த போதனைகள் தான் இன்றைக்கு குர்ஆனாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உண்டு. கௌதம புத்தர் நம்மை போல் பிறந்தார், வளர்ந்தார், 80 வயதுகள் வரையில் வாழ்ந்தார். ஆனால் அவரே இன்றைக்கு உலகத்தில் கடவுளாக்கப்பட்டு விட்டார். அவருக்குத்தான் இன்றைக்கு விகார்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அவருடைய உருவங்கள் உலகமெங்கும் வெவ்வேறு வடிவங்களில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் சொன்ன கருத்துக்கள் ஆதி மூலம் என்னவோ அந்த மூலம் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பேசப்படுகிற பௌத்தம் அவருடைய பௌத்தம் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரிலே ஒரு புதிய பௌத்தத்திற்கான கோட்பாட்டை முன்மொழிய துணிந்தார், முனைந்தார். அந்த காலத்தில் அவர் அரசியல் அடையாளமாக காணப்பட்டாலும் இந்த காலத்தில் அவர் ஆன்மீக அடையாளமாக, கடவுள் அடையாளமாக திரிபுவாதம் அடைந்து விட்டது. இரண்டும் தேவைதான், மனித குலத்திலே தவிர்க்க முடியாதது.